العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருள பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 26வது நோன்பு நாங்கள் நோற்றிருக்கின்றோம். ரமதானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். ரமதான் எங்களை விட்டும் போய்கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது கடைசி ரமதானாக இருக்க போகுதோ தெரியாது. எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை முடியுமான அளவு பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். அதில் நாங்கள் இந்த வகுப்பினூடாக குர்ஆன்ல வரக்கூடிய துஆக்களை பற்றி பார்த்து வரோம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40க்கும் மேற்பட்ட துஆக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். இந்த துஆக்களை கேளுங்கோடு சொல்லி, இப்படி கேளுங்கோடு சொல்லி, இரவு கியாமுல்லையும் கூட சூரா ஆல இம்ரானுடைய இந்த நீண்ட துஆ ஓதப்பட்டுச்சுது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த துஆக்களை வாழ்க்கையில் பாடமாக்குங்கோ. இதை கட்டாயம் எல்லா கட்டத்திலையும் ஓதலாம். இதில் 3 துஆக்கள் இன்றைக்கு எழுதிக்கிறாங்க, தந்திக்கிறாங்க. அதில் ஒரு துஆ ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பனா, இறைவா, எங்களுக்கு ஒளியை முழுமையாக்கி விடுவாயாக. அதாவது பிரகாசத்தை, எங்களை லைட்டிங், எங்களை நீ பிரகாசத்தில் வாழ வைப்பாயாக. முகம் பிரகாசமாக இருக்கணும், லைஃப் பிரகாசமாக இருக்கணும். எங்களோட முன்னுக்கும் வெளிச்சம், பின்னுக்கும் வெளிச்சம், மேலேயும் வெளிச்சம், கீழேயும் வெளிச்சம். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ ஸம்இ நூரா. இது ஒரு துஆ. இது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அந்த துஆவினுடைய ஒட்டுமொத்த துஆ தான் இது. ரப்பனா அத்மிம் லனா நூரனா. எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நீ ஒளியை பரிபூர்ணத்துவப்படுத்திடுவாயா. அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமிகளுடைய வெளிச்சமே அவன் தான். யாரு? அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, அந்த பிரகாசத்தை நீ எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு விடுவாயா. சூரத்து ஜுமர்ல வரும். அல்லாஹ் சொல்றான், வனுஃபிக ஃபிஸ் ஸூரி ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். சூருதப்படும், எல்லாம் அழிக்கப்படும், ஒன்றுமே இருக்க மாட்டார், அடையாளம் கூட இருக்க மாட்டார். வனுஃபிக ஃபிஸ் ஸூர், சூருதப்படும். ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த். உலகத்தில் எல்லாம், சந்திரன், சூரியன், எல்லாம் இந்த மில்கி வே நொண்டிக்கா எல்லாம் இல்லா போயிட்டு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வஅஷ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா. சூரிய வெளிச்சம் அல்ல, அல்லாஹுடைய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் அல்ல, அல்லாஹுடைய வெளிச்சத்தை கொண்டு மீண்டும் இந்த உலகம் பிரகாசிக்கும். வஅஷ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா. அந்த பூமியினுடைய ரப்புடைய வெளிச்சத்தை கொண்டு, வெளிச்சத்தினூடாக இந்த பூமி என்ன செய்யும்? மீண்டும் பிரகாசமாகும். எனவே அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்ட வெளிச்சத்தை தர சொல்லி. சூரத்து நூறுல வரக்கூடிய அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த் என்று, அல்லாஹுதான் வானம் பூமியினுடைய வெளிச்சம், நூறு என்று சொல்லி அந்த ஆயத்தை இடத்தை நீங்க எடுத்து பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஆயத்துடைய முன்னுக்கு என்ன தெரியுமா? கண்ணை பாதுகாத்துக்கும் கூட ஆயத்துக்குது. கண்ணை பாதுகாத்துக்கும். வகுல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. அதுக்கு பிறகுதான் என்ன வரும்? அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த்.
யார் இந்த கண்ணுடைய வெளிச்சத்தை பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய ரப்புடைய வெளிச்சம் கிடைக்கும். இந்த கண் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நூறு எங்களுக்கு வாழ்க்கையில பிரகாசம் பரிபூர்ணமா கிடைச்சோம்னா எங்களை கண்ணால செய்யப்படக்கூடிய பாவங்கள் நிகழ்ப்படும் இல்லாமலாகும். இந்த கும்மத்துக்குள்ள ஆக பெரிய முசீபத்து கண்ணால செய்த பாவம். ஸ்கிரீனிங் அது எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. தராவீஹில 2 சலாத்துக்கு இடையிலையும் ஸ்கிரீன் இல்லாம தராவி தொலைலா போயிட்டு அது பக்கத்துல 2 பேரை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுவும் விளங்குதில்ல அவங்களுக்கு. நான் தான் அட்வைஸ் பண்றது, பள்ளி உள்ளுக்கு டெலிபோன் கொண்டு வரப்படாது. நோனிட் சொல்ற குர்ஆன்ல வத்தபத்தல் இலைஹி தப்தீலா. இங்கிலீஷ்ல சொல்ற டிவோட் ஆகிட்டு எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதுக்குண்டே வந்துட்டு இருக்குண்டு நடக்கிறது நடக்கட்டும். 10 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தையும் போன் ஈக்கல, 15-20 வருஷத்துக்கு முன்னாள். அப்ப எந்த எமர்ஜென்சி வரல இல்லையா? அப்ப யாருக்கும் எமர்ஜென்சி வரல இருக்கும். இப்ப 2 போரோட வராங்க பள்ளிக்கு. இப்ப சுப்ஹானல்லாஹ். லைஃப்ல ஸ்கிரீனிங்கால நடக்கிற பாவங்கள் பெரும் பாவங்களா போயிட்டு, அது பெரிய பாவம். அதனுடைய ஆதாபுகளை பற்றி தனியே பேசும். கிதாபுகள் பெரிய கிதாப் எழுதப்பட்டிருக்கிற பத்தி. ஏன்னா இப்ப மொபைல் போன்ன்றது போன் மட்டும் இல்லையே, ரெக்கார்டிங், கேமரா, பிக்சர், படம் எடுக்கலும், இன்னமொத்தடைய கன்வெர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணலும், இன்னமொத்தடைய பிரைவசி இல்லாம ஆக்கலும். அதுல எத்தனையோ ஃபிக்ஹ் இருக்குது. இதுல ஃபிக்ஹ் அது தனியா படிச்சிடும். இந்த காலத்துல படிக்கப்பட வேண்டிய ஒரு பாடமாக போயிட்டது ஹவு டு யூஸ் த மொபைல் போன். டிவைசஸ் எப்படி பாவிச்சோம். நீங்க எதை எடுத்தாலும் நல்லா யாமிச்சுக்கோங்க. அவங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. அது உங்களோட போன்ல மட்டும் வீக்காது. அது இன்னமொத்த சர்வர்ல வச்சு என்ன ஆகிடும், ரெக்கார்ட் ஆகிடும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஹைடெக் போன் எடுக்கிற வீடியோவும் போட்டோவும் இன்னமொத்த சர்வர் என்ன செய்வது, ரெக்கார்ட் ஆத்தாங்க. உங்களுக்கு அழிச்சேல அது சும்மா அழிச்சிட நீங்க அழிப்பீங்க. அதை என்ன செய்யலாம், அது அவங்களுக்கு மறுவா அழிச்சத்து புறகம் எடுக்க. நீ கஸ்டம்ஸ் போயிட்டு வந்தாங்களே தெரியும். அதெல்லாம் அதனால அல்லாட்ட இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு பாவமான, எஸ்பெஷலி ஃபார் யூத். அல்ஹம்துலில்லாஹ், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் தான் சொல்லணும். பள்ளிக்கு வராங்க யூத், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் தராவி கியாமுல் லைல் எல்லாரும் தொழுகிறாங்க. பின்னுக்குள்ள யூத் பின்னுக்கு ஜும்மா நாளைக்கு மேல அவங்க இருக்கிற ஸ்கிரீன்ல, அவங்க ஸ்கிரீன். எனவே அது ஒரு அல்லாஹ் மன்னிக்கட்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆச்சரியமான ஞாபக சக்தியை கொடுத்திருந்தார். அது அவங்களோட உம்மட துஆ. பிறக்கும் பொழுதே எத்திமா பிறந்தாங்க, வாப்பில்லை. கஸாவில் தான் பிறந்தாங்க. மக்காவாசி. மக்காவில் வறுமையின் காரணமாக அவங்க போனாங்க. பலஸ்தீன்ல வைத்து வாழுவோம் உண்டு, கஸாவில் வாழுவோம் உண்டு. போற வழியிலேயே வாப்ப மௌத்தாகிட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதுக்கு பிறகு தாய் ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமந்து கொண்டு மக்காவுக்கே வந்துட்டாங்க. குடும்பத்தோட வச்சுருவோம், குடும்பத்துக்கு வந்துட்டாங்க மக்காவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க என்றால், புள்ளைய தூக்கி கொண்டு தவாப் செய்யறாங்க. தவாப் செய்யக்குள்ள அந்த தவாஃப்ல தான் இருக்குது மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல தான் இருக்குது ஜம்சம் கிணறு. இப்ப நீர் அதுக்கு மூடி வச்சு சீல் பண்ணிக்குது. அது முந்தி போனாக்களுக்கு 80களில் 90களில் உம்ராவுக்கு ஹஜ்ஜி போனாக்களுக்கு, மக்கத்து போனாக்களுக்கு அந்த ஜம்சம் பார்த்துப்பீங்க, கிணத்தை பார்த்துப்பீங்க. கிணம் என்ன செய்யும், தவாஃப் செய்யக்குள்ள பார்க்கலாம், கிணத்தை பார்த்துட்டு போயிடும். கிணம் அப்படி. அப்ப அந்த கிணத்துடைய கட்டு ஒரு வட்டைக்கு ஒரு கட்டுன்னு கட்டிக்குது. அந்த கட்டில் உட்கார்ந்து கொண்டு ஹதரத் இமாம் வகீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா கொடுத்துருப்பாங்க. மக்கள் ஃபத்வா கேட்பாங்க. தவாஃப் செய்யக்குள்ள பெண்கள் பட்ட உதவு முறியுமா, தவாஃப் எங்க ஆரம்பிச்சோணும், தவாஃப் எங்க முடிச்சோணும், தவாஃப் எத்தனை ஆகும், காபத்துல்லாவை பிடிச்சு கொண்டே தவாஃப் செஞ்சா என்ன சட்டம், காபத்துல்லாவை பிடிச்சு கொண்டே தவாஃப் செஞ்சா என்ன சட்டம், இப்படின்னு சொல்லி ஃபத்வா எல்லாத்துக்கும் ஃபத்வா கொடுப்பாங்க. அந்த தாய் அந்த புள்ளைய சுமந்து கொண்டே சொன்னாங்க போக்குள்ள, யா அல்லாஹ் என் புள்ளை இந்த இடத்துல உட்கார்ந்து ஃபத்வா கொடுக்கறத கண்ணால பார்க்கணும். 15 வருஷத்துல செஞ்சு கொடுத்தாங்க.
அதே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு ஞாபக சக்தி, பெரிய ஒரு ஞாபக சக்தி, மெமரி பவர், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட், ஐக்யூ வந்து வெரி ஹை. அப்ப அவங்கள வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவங்கள பார்த்து அந்த நசீஹத்து தான் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள நசீஹத் சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா புனைய இன்னல்லாஹ கத் ஜஅல ஃபீக நூரன், அல்லாஹும்ம ரப்பனா அத்திமிம் லனா நூரா சொல்றோமே, அத்திமிம் லனா நூரனா, இந்த பிரகாசத்தை பூர்த்தி செய்து சொல்றோம் தானே. இமாம் ஷாஃபிக்கு சொன்னாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னல்லாஹ கத் ஜஅல ஃபீக நூரன், அல்லாஹ் உன்னிடத்தில் ஒரு பிரகாசத்தை வச்சிருக்கிறான். ஃபலா துத்ஃபிஹா பில் மஆசி, பாவத்தை கொண்டு அதை இல்லாமலாக்கிக் கொள்ளாது. பாவத்தால பிரகாசம் அழிஞ்சு போகும். இன்னக்குள்ள முசீபத் தான், இதுக்குள்ள முசீபத் தான். இது இந்த துஆவை திருப்பி திருப்பி ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நாங்க பாவம் செய்ய விரும்பி அல்ல, நிர்பந்தத்துல பாவம் செய்யறோம், தெரியாம பாவம் செய்யறோம். எங்களோட ஆசை எங்களை மிகைத்து விடுகிறது, எங்களோட ஆசை எங்களை மிகச்சி விடுகிறது. சந்தர்ப்பம் வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினது போல எங்களுக்கு ஓடையலாம், நாங்க மாட்டிக்கோங்க, எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், உனக்கு எல்லாம் செய்யலாம், உனக்கு மன்னிச்சேரும் யா அல்லாஹ், நீ அனைத்துக்கும் சக்தி படைத்தவன். இரண்டாவது எழுதிக்கிறாங்க துஆ, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியில் வர துஆ, இது எல்லாருக்கும் பாடமைக்கும் பெரும்பாலும். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் மறந்துட்டோம் அல்லது தவறு செஞ்சிட்டோம், எங்களை குற்றம் பிடித்து விடாதே, எங்களை என்ன செய்யாதே, குற்றம் பிடித்து விடாதே. லா துஆஹிதுனா, எங்களை பனிஷ் பண்ணி எங்களை குத்தம் பிடிச்சிடாதே. இன் நஸீனா, நாங்க மறந்துட்டோம், என்ன மறந்து, அவ் அக்தானா, என்ன நாங்க தவறு செஞ்சா, குத்தம் தவறு நடக்கும், அப்படி செஞ்சா எங்களை என்ன செய்யாதே, எங்களை குற்றம் பிடித்து விடாதே. ரப்பனா, இறைவா, வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, நீ எங்கள் மீது முன்னோர்களின் மீது பல வகையான கட்டளைகளை ஏற்படுத்தியிருந்தது போல எங்களின் மீது வந்த கட்டளைகளை ஏற்படுத்திடாதே. ரப்பனா என்ன அர்த்தம், நோன்பு 6 மாசம் பிடிச்சோணும், 50 வக்து தொழணும், ஜகாத்து வந்து 2.5% 25% கொடுக்கணும், அப்படி ஒரு கட்டளைகளுக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன, இருக்கிறதுலே ஆக சின்னதுகள். ஓகே, ரப்பனா வலா தஹ்மில் மா லா தாகத லனா பிஹி, எதை சுமந்து கொள்ள எங்களால் சக்தி இல்லையோ அப்படிப்பட்ட எந்த ஒரு சுமையையும் எங்களுக்கு தந்துடாதே. வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆவும் இருக்குது, என்னுடைய அர்த்தம் இது பார்த்துவோம். பின்னுக்குள்ள துஆ இது வந்து சூரத்து ஸுஹ்ருஃப்லயா வருது, காஃபிர்ல இல்லையா, சூரத்துல் காஃபிர்ல வரும். இந்த துஆ என்ன துஆன்றது ஆச்சரியமான துஆ. இது அர்ஷ சுமந்திருக்கிற மலக்குமார்கள் கேட்கிற துஆ. எதை, அல்லாஹுடைய அரிச சுமந்திருக்கிற மலக்குமார்கள் கேட்கிற துவா. இது லேசான துவாவல்ல, இது துவா பவர்ஃபுல்லான துவா. அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அல்லாஹுடைய அரிச சுமந்திருக்கிற மலக்குமார்கள் முஃமின்களுக்கு கேட்கிற துவா. இது அவங்களுக்கு கேட்கிற துவாவல்ல, எங்களுக்கு அவங்க கேட்கிற துவா. யாரு யாரு மலக்குமார் என்ன கேட்பாங்க, ரப்பனா வஸஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இறைவா வஸஅத விசாலம், எந்த பக்கம் பார்த்தாலும் உன்ட ரஹ்மத்து தான், எதை பார்த்தாலும் உன்ட ரஹ்மத்து தான். உன்ட அருளால தான் சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, சந்திரன் வருகுது, தண்ணி வருகுது, காத்தீக்குது, எது நடந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் வஸஅத எல்லாத்தையும் என்ன விசாலமாக்கி கொண்டிருக்கிற, எந்த எடுத்தாலும் உன்ட ரஹ்மத்தும் உன்ட இல்மும், உன்ட அறிவுக்கு அப்பால் எதுவுமே நடக்க மாட்டான். ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விழுவதாக இருந்தா செய்யும், உன்ட அறிவுக்கு அப்பால் விளக்க முடியாது. வஸஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. எங்களோட வீடுகள்ல, அவங்களோட வீடுகள்ல, எங்களோட குடும்பத்துல, உங்களோட குடும்பத்துல எது நடந்தாலும், மௌத்து நடந்தாலும் ரஹ்மத்து தான். யாருக்கும் தெரியாது அந்த மௌத்துக்கு பிறகு என்ன ஈக்குன்னு சொல்லி, அந்த ஹயாத்துக்கு பிறகு என்ன ஈக்குன்னு யாருக்கும் தெரியாது. பொருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் வேணும். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சோதனைகள் வேதனைகள் கிடையாது. அது வேதனை சோதனை மாதிரி எங்களுக்கு தென்பட்டாலும் கூட
அதுக்குள்ள எத்தனையோ என்ன வச்சுப்பான், ரஹ்மத் அருளை வச்சுப்பான். வசிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா ஃபக்ஃபிர் யா அல்லாஹ், எனவே நீ மன்னித்து விடு லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக் வகிஹிம் அதாபல் ஜஹீம். யா அல்லாஹ், உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடி வந்தவர்களை மன்னித்து விடுவாயாக. இன்றைக்கு ராவாக்கு எல்லாரும் வருவாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு. நாங்கள் இந்த துவாவை கேட்போம் அவங்களுக்கு, இந்த துவாவை அவங்களுக்கு கேட்போம், வார மக்களுக்கு கேட்போம். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் வாராங்க. 27 நினைச்சு மக்கள் எல்லாம் எல்லா பள்ளிகள்லையும் மக்கள் வந்து நிறைவாங்க. எல்லாம் உன்னை நம்பி வாராங்க, உன்னை அருளை தேடி வாராங்க, உன்னை அருள் எடுத்துக்கிட்டு போக வாராங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரையிலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ராவா அவங்க கேட்கக்கூடிய துவாவையும் நாங்கள் 360 நாள் கேட்ட துவாவை நிறுத்து பார்த்து அவங்களோட துவா பாரமைந்தா, அவங்களோட துவா பாரமைந்தா சொல்லுவோம். யாரையும் குறைச்சி பார்க்க வேணும். நாங்க எதுனாலும் முன்சப்ல சொல்லுவோம், இன்றைக்கு அவங்க வந்து பின்சப்ல இருக்கிறாங்க, ஒரு நாள் தான் வந்திருக்கிறாங்க, அப்படி எப்படி பார்க்குவாங்க. எங்களோட 30 நாளுடைய முன்சஃபையும் அவங்களோட ஒரு நாளுடைய பின்சஃபையும் வந்தால் நிறுத்து, அது பாரத்துல கூடா எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. அல் வஸ்னு யௌம இதினில் ஹக், நாளை கியாமத்துடைய நாளையில அமல்கள் நிறுக்கப்படும், எண்ணப்பட மாட்டாது. வேட்டத்தை நல்லா பார்ப்பான். இன்றைக்கு ஒருத்தர் வாராரு, எனக்கு ஒரு ரப்பன் இருக்கிறான், என்ன அவன் கையிட மாட்டான், எனக்கு வந்த என்ன 1000 மாசத்துடைய சிறப்பு எனக்கும் தருவான் என்ற நம்பிக்கையில் அவர் வந்தாரு. அவருக்கு அது கிடைச்சா? நாங்க நம்பிக்கை இல்லாம வந்தவங்களுக்கு கிடைச்சல, என்ன ஆகிடும்? இப்ப அண்டர் எஸ்டிமேட் யாரையும் பண்ணவும், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவை கேட்போம் உங்களுக்கு, நாங்க கேட்போம். யா அல்லாஹ் ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, உன்னிடத்துல தௌபா செய்ய வந்து தௌபாவுக்காக வேண்டி தௌபா தௌபான்னு வாராங்க, அவங்களோட பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். உன்னுடைய வழியை பின்பற்றி வந்திருக்கிறாங்க, நீ சொன்னாய் தானே லைலத்துல் கத்ர் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை நம்பி வந்திருக்கிறாங்க, 1000 மாதங்கள சிறந்த இரவன் வந்திருக்கிறாங்க. வக்ஹிம் அதாபல் ஜஹீம், அவர்களையே நரகத்தை விட்டு பாதுகாத்துடு யா அல்லாஹ். இது அவங்களுக்கு கேட்கிற துவா. அவங்களுக்கு நாங்க துவா கேட்கக்குள்ள மலக்குமார் சொல்லுவாங்க, வலக்க வலக்க வலக்க, உனக்கு 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 மலக்குமார் ஆமீன் சொல்லுவாங்க. நாங்க கேட்கிற துவாவை அவங்களுக்கு மலக்குமார் எங்களுக்கு துவா கேட்பாங்க. அதுக்கு பிறகு சொல்றோம், ரப்பனா யா அல்லாஹ் வஅத்கில்ஹும், இவங்க எல்லாரையும் நுழைய வச்சிடு யா அல்லாஹ். உன்னோட ரஹ்மத்து மிச்சம் பெருசி யா அல்லாஹ், உன்னோட ரஹ்மத்து மிச்சம் பெருசி. நீ மிக இது எல்லாத்தையுமே உன்னோட ரஹ்மத்தால் அடைய வளைத்துக் கொண்டிருக்கிறாய். வஅத்கில்ஹும், இவர்கள் எல்லாரையும் நுழைச்சிடு யா அல்லாஹ். எங்க? சுவர்க்கத்துல் இருக்கு. வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னின் அல்லத்தி வஅத்தஹும், எந்த சுவர்க்கத்தை ஜன்னாத் அதனை கொண்டு நீ வாக்களித்திருக்கிறாயோ, என்ன ஜன்னாத் அதனின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சூரத்து ஸஃப்ஃபுடைய ஆயத்தா. ஜன்னாத் அதன், அந்த 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 ஜன்னாத்துல் அதன், எந்த சுவர்க்கத்தை நீ வாக்களித்திருக்கிறாயோ அந்த சுவர்க்கத்துக்குள்ள இவங்க எல்லாரையும் நுழைய வச்சிடு யா அல்லாஹ். மலக்குமார் கேட்கிற துவா இது. சொல்லி போட்டு சொல்ற, அவங்கள மட்டுமல்ல யா அல்லாஹ், அவங்க தனிய சுவர்க்கம் வைத்து வேலையும் இல்லைங்க. உண்மை இல்லாத சுவர்க்கம், வாப்பில்லாத சுவர்க்கம், புல் இல்லாத சுவர்க்கம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு வரவும். உம்மை வேங்கானம், வாப்ப வேங்கானம், புள்ளையலையும் காணும், மனைவியும் காணும், சுவர்க்கத்துல தனியை வைத்து என்ன செய்ய? அந்த சுவர்க்கமானவங்களுக்கு அல்லாஹ்ல மலக்குமார் சொல்ல, அப்படி சொர்க்கம் போவா நீங்க? அல்லாஹ் சொல்றான், வஅத்கில்ஹும் جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم. سبحان الله. தனி அனுப்பிடாதே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு. இவங்களை ஆத்திரப்படுவாங்க, போயிட்டு கவலைப்படுவாங்க. குடும்பத்தோடு அனுப்பிடு, சந்ததியோடு அனுப்பிடு, உம்மா வாப்பையும் சேர்த்து அனுப்பிடு, மனைவியும் சேர்த்து அனுப்பிடு. எல்லாரும் ஒன்றுக்கு இருந்தா தானே சொர்க்கம் என்ன செய்யும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிடைச்சாத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சும் இன்ஷா அல்லாஹ். நூஹ் நபிக்கு கிடைச்சாத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சும் இன்ஷா அல்லாஹ். நூஹ் நபியோட மகன் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இந்த கியாம்ல ஓதினாங்க. நூஹ் நபியோட வைஃப், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பக்கு அல்லாஹ் சொல்லி, இதுக்கு பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்புக்கு துஆ கேட்கப்படான்ட்டான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துஆ கேட்கப்படான்னு சொல்லிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கேட்க வானம்ட்டான். அல்லாஹ் அந்த கட்டத்தை விட்டு எங்களை பாதுகாப்பானா. அதை நாங்கள் சுமந்து கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் சுமந்து கொள்ள மாட்டோம்.
தனியா ஒரு தலையங்கமா பேசணும். சுவர்க்கத்துக்கு குடும்பத்தோட போறோம்னா நாங்க என்ன செய்யும்? சுவர்க்கம் எப்படி சொல்லுங்க? சுவர்க்கம் அப்ப நீங்க கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. வாப்பா உம்மா நானா தம்பி புள்ள எல்லாம் சுவர்க்கத்தில் ஒன்றுக்கு இரண்டா, இந்த சுவர்க்கத்தை 8 சுவர்க்கம் விற்குதானே. ஒவ்வொருத்தருடைய அமலுக்கு தானே சுவர்க்கம் கிடைக்கும். அப்படித்தானே? எல்லாரும் ஒரே சுவர்க்கத்துக்கு போறோம்டா அப்ப என்ன அர்த்தம்? என்ன எப்படி போற சொல்லுவோம்? எப்படி போறது? சுவர்க்கத்துக்குள்ள என்டர் ஆகும் வரைக்கும் யாருக்குமே யாரை பத்தியும் கவலை இருக்காது. எல்லாருக்குமே யா நஃப்சி யா நஃப்சி யா நஃப்சி தான். எது வரைக்கும்? என்றாகும் வரைக்கும். என்றாகும் வரைக்கும் யாரும் யாரை பத்தி நடந்து கொள்ள மாட்டாங்க. நான் பெய்த்திடணும் வாப்பா, தப்பினே பொழைச்சேன். எல்லாரும் பெய்த்து அவங்களோட சுவர்க்கத்துக்கு என்றாகுவாங்க. எங்கட குடும்பத்துல யாரு மேலே யாரு கீழேயோ தெரியாது. சூரத்து தூர் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன ஃபக்ஹினா வஅயூன் ஆகிதீன இல்ல இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வநஈம். அடுத்தது فاكهين بما آتاهم ربهم ووقاهم ربهم عذاب الجحيم. சுப்ஹானல்லாஹ். அதான் கடைசி. அங்க இப்பாங்க எல்லாரும். அப்படியே பார்த்தா இப்பதான் யோசனை வரும், சுவர்க்கத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, மகனை காணமே, புள்ளைய காணமே, நாங்கெல்லாம் எங்க எல்லாரும் எங்க உத்தரவு இல்லை. இந்த சுவர்க்கத்தில் அவங்க இல்லாம என்ன செய்ய? அப்ப அல்லாஹ் சொல்றான், அடுத்த சொல்றான், அல்லாஹ் சொல்றான் அடுத்த, والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما علتناهم من عملهم من شيء. எங்கட குடும்பத்தில் யாருடைய சுவர்க்கம் மேலே இருக்குதோ அந்த இடத்துக்கு எல்லாரையும் அல்லாஹ் அப்கிரேட் பண்ணிடுவான். அது யாருடைய சுவர்க்கம் தெரியா? வாப்பட சுவர்க்கத்துக்கு மகன் போறான், மகன் சுவர்க்கத்துக்கு வாப்ப போறோம் சரியா? குடும்பத்தில் யாருடைய சுவர்க்கமாக டொப்ல இருக்குமோ அந்த டொப்புக்கு யார் வைத்துருவாங்க? எல்லாரையும் அல்லாஹ் அப்கிரேட் பண்ணிடுவான். அல்லாஹ் அதான் சொல்ற, வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. அங்களையும் கம்ப்ரமைஸ் பண்ணி இங்களையும் கம்ப்ரமைஸ் பண்ணி உங்களோட இங்க கொடுங்கோ, நீங்க எங்கடும் கொண்டு மிடில் கொண்டாடல, நடுவு கொண்டாடல. உங்களோட குடும்பத்துல யாருடைய சொர்க்கமாக டொப்ல இருக்குதோ அந்த டொப்ல உள்ள கண்ணியப்படுத்துறதுக்கு கீழுக்குள்ள முழு பேரையும் அல்லாஹ் அப்கிரேட் பண்ணுவான். ஆனா ஒரு கண்டிஷன், சுவர்க்கத்துள்ள ஈக்கணும். ஒரு கண்டிஷன், சுவர்க்கத்துக்குள்ள ஈக்கணும். லோ கிரேட்னஸ் ஈக்கணும். சுவர்க்கத்துக்குள்ள போனதுக்கு வர அப்டேட் கிடைக்கும் வேண்டிய மட்டும். அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை எனக்கு நசீபாக்குவானா? அந்த சுவர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன வேணும்? அதுதான் குர்ஆன்ல தலையங்கம். பிள்ளைகளை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போறன்றது லேசான ஜொப் அல்ல. அதனாலதான் மௌத்தானத்துக்கு பிறகும் அந்த அமலுக்கு நன்மை தர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. புள்ள வளர்க்கிற தொழிலுக்கு தானே. புள்ள வளர்க்கிற இபாதத்து தொழில் அல்ல. புள்ள வளர்க்கிற இபாதத்துக்கு மௌத்துக்கு பிறகும் என்ன நன்மை. ஏன் காரணம்? அது லேசான வணக்க வழிபாடு அல்ல, கஷ்டமான வணக்கம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துக்கு கியாமுல் லைல் திறப்புறாங்க ஜாவத்த பள்ளியிலன்னா மக்கள் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? புள்ள வளர்க்கிறன்றது கோபம் வரும், வெறுப்பு வரும், ரொம்ப சுமையாயிக்கும். அல்லாஹ் அருள் செய்வானா? நான் சும்மா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவா? கேள்வி உண்டு, இதை நீங்க பதில் சொல்லணும். எங்களுக்கு நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைச்ச இந்த நிஅமத்து எங்கட பிள்ளைகளுக்கு கிடைச்ச இல்லைன்னு நீங்க சொல்லுவதாக இருந்து சொல்லுவீங்க. When I was a child, எனக்கு இந்த ஒரு பிளஸிங் கொண்டு கிடைச்சிச்சு. அல்லாஹ் தந்தா இந்த பிளஸிங். அந்த பிளஸிங் யாரு கொடுக்கல? என் பிள்ளைக்கு கொடுக்க இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றா, நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. விளைஞ்சா கேள்வி சொல்லுவோம். ஸ்கூல் முடிஞ்சவே கிரவுண்ட்ல விளையாடுறது, நல்லா விளையாடுறதுக்கு சரியா மாஸ்டா தான். நாங்கெல்லாம் விளையாடினோம். எங்கட பிள்ளைல கிளாஸ் போறாங்க, எங்கட பிள்ளைல வேக போறாங்க. வேற சொல்லுவோம்,
பள்ளிக்கு நாங்க வாப்போட பள்ளிக்கு போனோம், எங்கட பிள்ளைங்க எங்க வாராங்க இல்ல பள்ளிக்கு. நல்ல பாயிண்ட். வேற சும்மா சொல்லுவோம், ஏன்னா போல எப்பயும் எங்கட கோட்டை போட்டு பார்க்கணும், அவனோட கோட்டில இல்ல. நான் இப்படி சொன்னா நீங்க எக்ரி ஆவீங்களா? எனக்கும் உங்களுக்கும் கிடைச்ச வாப்ப உமா அவங்களுக்கு கிடைச்சல. நாங்க தானே வாப்பம்மா உங்களுக்கு. எனக்கும் உங்களுக்கும் கிடைச்ச வாப்ப உமா யாரும் கிடைச்சல, எங்களுக்கு கிடைச்சல. எங்களுக்கு கிடைச்ச வாப்ப யாரும் கிடைச்சல, நாங்க தானே வாப்பா. அப்ப நாங்க யாரும் யாரும் தெரியும்? எங்க உண்மைக்கு ஒரு வேலையும் இல்லை. அவன் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வரவும் இல்லை, ஹோம்ஒர்க் செய்யவும் இல்லை, அவன் ஸ்கூலுக்கு போய்த்தும் இல்லை. ஆனா அவன் எங்களோட இந்த அவன் ஒன்றும் தெரியா. நான் ஒரே யோசிக்கிறேன், என் உண்மை 5ஆம் ஆண்டு தான் படிச்சு ஸ்கூல்ல, அதுக்கு மேல ஸ்கூல் போய்த்தும் இல்லை. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், எங்களோட உம்மா அப்பா நினைச்சா எங்களுக்கு வரக்கூடிய ஃபீலிங், நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த ஃபீலிங் வருமா? We have to think. We have to think. இன்னைக்கு ஃபிர்தௌஸ் ஹாஃபிஸ் வந்து ரப்பனா ரப்பிர் ரப்பனா ரப்பிர் ரஹ்மண்டக்குள்ளே அந்த சத்தம் கூடும், ஒரே அடியா சத்தம் அப்படியே மறுபக்கமாகிடும். இன்னொரு 10 வருஷத்துக்கு போற அது இருக்குமா? என்ன துவான்றது ஃபீலிங் தானே, துவான்றது எது இல்லை, இன்ஃபர்மேஷன் அல்ல. சாரி, இது பேசினா டீப்பா பேசணும். அல்லாஹ் அருள் செய்வானார். எங்கட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்ன்றதை விடவும், நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல பேரண்ட்ஸாக இருக்கணும் என்று நாங்க நினைச்சா, நாங்க எதிர்பார்க்கறது கிடைக்கும். நாங்க எதிர்பார்க்கறது. எனவே இந்த துஆவை ஓதுவோம். இப்ப சுவர்க்கத்தை வைத்தாச்சு, எல்லாரையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. அப்கிரேட் பண்ணதுக்கு பிறகு எல்லாரும் வைப்பாங்க. இப்ப எல்லாரும் நல்ல மாஷா அல்லாஹ் சுவர்க்கத்துல மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர் மாஷா எல்லாம் நீக்கும். இப்ப என்ன வேணும் சொல்லுங்க? இப்ப அடுத்து என்ன வேணும்? வாட் யூ நீட் நெக்ஸ்ட்? இப்பதான் கூட்டாளி மாதிரி ஞாபகம் வரும், தேடி போவான் கூட்டாளி மாதிரி. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும், குடும்பம் போதும். இப்ப பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அவன் எங்கே தெரியலையா, இவன் எங்க அட்ரஸ் தேடுவாங்க. ஆக்கள் யார் அட்ரஸ், யார்ட ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் எல்லாம் தேடுவாங்க. கொஞ்சம் வெளியே வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. ஒருத்தர கண்ணுவாரு, வாக்குபல பாபுஹும் இலா பஅதி யத்தஸாஅலூன். யத்தஸாஅலூன் சாஅலூன் யத்தஸாஅலூன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்றேன். சும்மா இருக்கிறீங்களா, நல்லமா வந்துட்டீங்களா, புள்ள எல்லாம் இன்னா குன்னா கபுலு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா. நான் தான் நினைச்சேன் எனக்குண்டா எப்படி சரி போர்டர்ல சரி சுவர்க்கம் வந்து கொள்ளாமன்ற ஹோப்போ நீச்சுது. புள்ளகளுடைய விஷயத்துல தான் பயந்து 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 ஈந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. இதான் குர்ஆன். வஅக்பல பஅதுஹும் இலா பஅதின் யத்தஸாஅலூன். யத்தஸாஅல்னா கேட்பாங்க, விசாரிப்பாங்க. இப்ப நீங்க என்ன கண்டா பாப்பா சோமைக்கிறாரா, பாப்பா மொத்தா எவ்வளவு காலம், இப்ப நாள் அழியா நான் பாப்படி இப்படி நீக்கிறேன். பாப்பா பத்தி சொல்லுவாங்க, உம்மா பத்தி ஆக்கள் பேசுவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரிதான் சுவர்க்கத்திலையும் வாக்குபல பாதுஹும் இலா பஅதின் யத்தஸாஅலூன் விசாரிப்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா சுவர்க்கத்துக்கு? உம்மா பயந்து பயந்து இந்த போர்டர்ல இந்த இன்னா குன்னா கபுலு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அஸாபஸ் ஸமூம். மாஷா அல்லாஹ். ஒரு பக்கம் குடும்பம், மறுபக்கம் உம்மா, மறுபக்கம் சந்ததி, பேரப்புள்ள, இங்கல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ கிளங்கி இப்ப பிடிக்கும். இப்ப தேடி பார்த்தா ஒத்தருடைய நம்பர் டேலாவது நரகத்துல ஒரு கூட்டாளி, ஒரு கூட்டாளி கேட்காரு. சொல்லுப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? இது இல்லாம அவர் நரகத்தில், இவருக்கு பாப்செட். இவர் அல்லாஹ் டிமாண்ட் பண்ணுவாரு, எனக்கு அவரை நர சுருக்கு எடுத்தான்னு சொல்லி. என்ன ஆயத்தது? ஷாஃபிஈ வமாலனா ஹமீம். அப்ப அவருக்கு மலக்குமார் வந்து அவர் எடுத்து போய் சொருக்கு கொடுத்துடுவாங்க. அவர் காவிர் அல்ல, பாவி, பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போனவர். அல்லாஹ் அவர் எடுப்பான். இப்ப எடுத்து எங்க அனுப்பிடுவான்? சுவர்க்கத்துக்கு. கூட்டாளி ஸ்பான்சர்ஷிப்ல போற. ஸ்பான்சர் யார்? இப்ப தொழுகையில் ஸ்பான்சர். இப்ப நோம்பல்ல, கியாமுல்லைல் அல்ல, நல்ல கூட்டாளி. கூட்டாளியுடைய ஸ்பான்சர்ஷிப்ல எங்க போவார்? இப்ப
சுவர்க்கத்துக்கு போவாரு. நரகத்துள்ளாக்கள் கேட்பாங்க, எங்க அவனுக்கான மாலை எங்க? அவரு போயிட்டாரு. யார் ரெஸ்பான்சிபிள்ல? இன்னாள்ட கூட்டாளி. அப்பதான் சொல்லுவாங்க, மாலனா மின் ஷாஃபிஈன், அட எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கூட்டாளி உண்டாவது எங்களுக்கு உலகத்தில் ஈக்கல இல்லையா? குறைஞ்சபட்சம் நல்ல ஒரு கூட்டாளி வச்சுக்கோங்க, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு, அவர் என்ன எடுப்பார் அங்கக்கு. அவர் சொல்ல எனக்கு ஒரு வேணும்ண்டுவாரு. நாங்க தஹஜ்ஜத்து தொழுகிற இல்ல, ஆனா தஹஜ்ஜத்து தொழுதுட்டு எங்களுக்கு கையேந்த கூடிய ஒரு கூட்டாளியாவது இருக்க கூடாது எங்களுக்கு. நாங்க தஹஜ்ஜத்தின தொழல, ஆனா தஹஜ்ஜத்து தொழுதுட்டு இருகரம் ஏந்தி எனக்கு துவா கேட்கக்கூடிய ஒரு கூட்டாளியாவது இருக்க கூடாதா உலகத்துல? அவனோட துவா எனக்கு இருக்கிறப்பா. நல்ல கூட்டாளி வேணும். அல்லாம இக்பால் சொல்றாரு, நான்டா தஹஜ்ஜத்து தொழக்கூடிய ஆள் அல்ல. ஒரு உருது கவிதை சொல்லுவாரு, நான்டா ஒரு தஹஜ்ஜத்து தொழக்கூடிய ஆள் அல்ல, ஆனா என் கூட்டாளிமார்கள் எல்லாம் என்ன தஹஜ்ஜத்துல ஞாபகப்படுத்துற கூட்டாளிமார் எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு சொல்லுவாரு, எனக்கு எந்த ஒரு கெட்ட கூட்டாளியும் இல்லை, அதனால எனக்கு எந்த இடத்திலிருந்து கோல்வார் இல்லை, என்ன ஒரு நைட் கிளப்ல வந்து பிக் பண்ணி கொண்டு போன்னு சொல்றல யாரும், எனக்கு அப்படி கூட்டாளி மாதிரி இல்லைன்னு. நல்ல கூட்டாளி சொர்க்கம் அப்படித்தான் வைக்கும். சொர்க்கத்துடைய அமல்களை பத்தி குர்ஆன் சொல்லுது, குலு வஷ்ரபு, நல்லா சாப்பிடுங்கோ, நல்லா குடிங்கோ, நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய அரசுடைய பள்ளத்தாக்குக்கு போங்கோ, அரசுடைய அல்லாஹுடைய திருவதனத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பத்தி குர்ஆன் மிச்சம் பேசுது. அதனாலதான் மலக்குமார் துஆ கேட்பாங்க, ரப்பனா உன்னுடைய ரஹ்மத்து ரொம்ப விசாலமானது, கற்பனை கப்பால் பட்டது, உங்க இந்த முஃமின்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவர்க்கத்துக்குள் அனுப்பிடியா அல்லாஹ், தனி அனுப்பாதே அல்லாஹ். அவனுடைய குடும்பத்துல சாலிஹான அவனுடைய வாப்பா உம்மா சாலிஹான ஆக்களை சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு போர்ட ரெக்வயர்மெண்ட் சாலிஹான ஆக்களை அன்பியாக்கள் ஹையஸ்ட். வமன் ஸலஹ அன்அம்த அலைஹி மினன் நபியீன சித்தீகீன ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். சாலிஹீன் என்பதன் ஆக கடைசி போர்டர், கடைசி போர்டர் சாலிஹான ஆக்கள். அவ்வளவுதான் போதும். பெரிய ஷஹீத் ஒன்றும் இல்ல, பெரிய சித்தீக்கீன்கள் இல்ல, பெரிய நபிமார்கள் இல்ல, போர்டர்ல இருக்கிற முஸ்லிம் சாலிஹான ஆக்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி வலதுன் சாலிஹுன், சாலிஹான அவ்வளவுதான் போதும். அதனாலதான் துவா கேட்டாங்க இப்ராஹிம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா என்ன துவா கேட்டாங்க? ரப்பி கத் ஆத்தனா வதஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நான் நபி, பாப்பா நபி, அப்பா நபி, அப்பட வாப்பா நபி, எல்லாரும் நபி, சந்தேகம் இல்லை, பிரச்சனையால ஈக்கட்டும், எனக்கு குறைஞ்சபட்சம் போர்டர்ல சரி என்ன உள்ளுக்காக்குது, போர்டர்ல சரி என்ன உள்ளுக்காது, நான் உள்ளுக்காகிடணும். உள்ளுக்கான மத்ததே வசிஅத்த ரஹ்மத்தன், உன்னோட ரஹ்மத்து மிச்சம் பெருசு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களை அர்த்தம் விளங்கி ஓதுறதுக்கு அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களை பாவத்தை குறைக்கிறதுக்கு அல்லாஹ் துணை புரிவானாக. நாங்கள் ஒருத்தருக்கு துவா செய்வோம், ஒருத்தருக்கு துவா செய்வோம். எங்கட பாவத்துக்கு இன்றைக்கு ராவைக்கு நாங்க பாவ மன்னிப்பு தேடுறது போல ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? பாவ மன்னிப்பு தேடுவோம். குறிப்பாக யார்கிட்ட சரி ஒரு உதவி வாங்கி இருந்தாலும் அவரை ஞாபகத்தில் வச்சு அவருக்கு என்ன செய்வோம்? அவருக்கு துவா செய்வோம், அவரோட பேரத்தில் துவா செய்வோம். வாழ்க்கையில ஒரு உதவி அவர்கிட்ட எடுத்தீர்கள், இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு என் உஸ்தாதோட காரணம், என் உம்மா பாப்பா காரணம், என் மதரசாவுக்கு உதவி செஞ்சாக்கள் காரணம், எனக்கு ஏதோ ஒரு கைட் பண்ண ஒரு காரணம். எனக்கு தெரியாம கேடும், தெரிஞ்சவங்களோட பேரை சொல்லி கேட்போம், தெரியாதாக்களுக்கு மொத்தமா கேட்போம். நாங்க சும்மா உட்கார்ல இனத்துல, நீங்க சும்மா வரல, நாங்க இன்னைக்கு வாரத்துக்கு எத்தனையோ பேர் துவா கட்டிப்பாங்க, தெரியாம துவா கட்டிப்பாங்க. யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். எங்கட பேரை சொல்லி காபத்துல்லாவுடைய கதவை பிடிச்சி துவா கட்டிக்க மாட்டாரா? அவங்களுக்கு நாங்க கடமை தானே. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வஸ்தக்ஃபிர் லஹும், வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எங்களுக்கு சொல்லப்பட்டது.
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. الله سبحانه وتعالى எனக்கும் துணை புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.